நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் இயேசு மார்த்தா மரியா வீட்டை அவர்களது குடும்பத்தை சந்திக்கின்ற நிகழ்வு. மார்த்தா பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருந்தாள். மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் இயேசு சொல்கின்ற வார்த்தை லூக்கா 10:42. ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து திரும்பி எடுக்கப்பட மாட்டாது. அன்புக்குரியவர்களே, இதோ நாம் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தின் அருகில் அமர்வது, அவர் பேசுவதை கேட்பது, அவரோடு நம் வேதனைகளை கவலைகளை பகிர்ந்து கொள்வது, இதோ இந்த நாள் முழுவதும் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம் பாதத்தில் அமர்ந்து உம் வார்த்தைகளை கேட்கிற எங்களை நீர் ஆசீர்வதியும். நீரே எங்களுக்கு ஆனந்தமும் அடைக்கலமாக இருக்கிறீர் என்று சொல்லி நம்மை முழுமையாக உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு அர்ப்பணித்து இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து பாடி ஜெபிப்போம். நேசரேவும் திரு பாதமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆகமோடனே பாடி துதிப்பே ஆனந்த ஆனந்தமே. ஆகமோடனே பாடி துதிப்பே ஆனந்த ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே செய்த நல்ல செயல்களை எல்லாம் நினைத்து நன்றி உள்ள ஒரு இதயத்தோடு, நல்லவரே நன்மை செய்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம் வாழ்வில் இன்று வரை தந்த எல்லா ஆசீருக்கும் நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு இடைவிடாது நன்றி கூறுங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நம் வாழ்வில் தந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியுள்ள இதயத்தோடு, நல்லவரே நன்மையானவரே நீர் செய்த எல்லா நன்மை தனங்களுக்கும் நன்றி என்று சொல்லி நன்றி நிறைந்த இதயத்தோடு பாடி ஜெபிப்போம். உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சேர்ந்து பாடுவோம். உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே
நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. கரங்களை வீசி வல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். இதோ பலியான செம்மறி, நம் பாவங்களை எல்லாம் சுமந்தவர், இதோ நமக்காக இரத்தத்தை சிந்தியவர், இதோ என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட பாவங்களுக்கு இதோ மீட்பை பெற்று தருவதற்காக ஒரு பாவமும் செய்யாதவர், இதோ பாவியாக நின்று பாடுகள் பட்டு சிலுவையில் இறந்து இதோ நமக்கு மீட்பை பெற்று தந்தவர். பலியான செம்மறியே, இதோ உம்மிடத்தில் நான் தஞ்சம் புகுகிறேன். என் பாவங்களுக்கு மரித்து இதோ உம்மில் வாழ, ஆவியானவரின் துணையில் வாழ எனக்கு வரத்தை தாரும் என்று சொல்லி பாவத்தையும் பாவத்தினுடைய வேர்களையும் பாவத்தினுடைய எல்லா வாசனைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விடுதலைக்காக பாடி ஜெபிப்போம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. சேர்ந்து பாடுவோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நம்முடைய கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். நம் வாழ்வில் உள்ள எல்லா சுமைகளையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சுமைகளை எல்லாம் சிலுவைகள் எல்லாம் சுமந்து கொண்டு உம்மை பெண் செல்ல எனக்கு வரம் தாரும். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிந்திடேன் என்று வாக்குறுதி கொடுத்தீரே. சித்தமும் என்றும் உமக்கு சாட்சியாயிருக்க உமது திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு வரம் தாரும். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வி நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வி நிச்சயம் நிச்சயமே. கரங்களை உயர்த்தி ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை ஆராதனை.
ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். பல்வேறு நேரங்களில் நாம் மார்த்தாவை போல பதற்றத்தோடு காணப்படுகிறோம். பலவற்றை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கவலைப்பட்டு வாழ்வையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம். மார்த்தாவை போல அல்ல, இதோ மரியாவை போல அவரது பாதத்தில் அமர்ந்து அவரது பிரசன்னத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். தேவையானது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவருடைய பாதத்தில், அவர் அருகில், அவரது பிரசன்னத்தில் அவரது வார்த்தையை கேட்டு அவரோடு பயணிப்பதே நல்லது, நன்மையானது என்று வெளிப்படுத்துகிறார். நன்றி சொல்வோம். கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு அவரிடமிருந்து அருளையும் ஆற்றலையும் பெறுகின்ற நிமிடம் அவரது இரக்கத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம் மனதில் எல்லாம் வேதனை, சோதனைகளை எல்லாம், கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து, இயேசுவே நான் உம்மில் சரணடைகிறேன் என்று சொல்லி நம் முழுமையாக அவரில் தஞ்சம் புகுவோம், சரணடைவோம். கரங்களில் ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் மணி நேரத்திலே ஆண்டவரது இரக்கத்திற்காக ஜெபிக்கின்ற நிமிடம் குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். ஆண்டவரே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உமையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாத தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கையில் வளர ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார்.
அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த முதல் 10 மணியிலே மிக குறிப்பாக நாம் கேட்ட இறை வார்த்தைகளை மனதில் கொண்டு வந்து ஊதாரி மைந்தனை போல ஆண்டவரிடம் திரும்பி வர வரம் கேட்போம். மனவருத்தப்பட்டு திரும்பி ஆண்டவரிடம் வர ஆண்டவர் விரும்பும் விதம் நம் வாழ்வை அமைத்து கொள்ள வரம் கேட்போம். மற்றுள்ளவர்களுக்காக அல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இறைவனை விட்டு விலகிய எல்லா நிமிடங்களை நினைத்து மனம் வருந்தி இனி என்றும் ஆண்டவரோடு பயணிப்பேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்து மனம் திரும்பி வாழ வரம் கேட்டு உலகத்தில் உள்ள எல்லா பாவைகளுடைய மனமாற்றத்திற்காக இந்த 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரண்டாவது 10 மணியிலே மன்னிப்பதற்கான வரம் கேட்போம். நம்மை வெறுக்கிறவர்கள், நம்மை குறை கூறுகிறவர்கள், நம்மை பற்றி இழிவாக ஏளனமாக பேசுகிற எல்லா நபர்களையும் இதோ இயேசு சிலுவையில் அர்ப்பணித்து ஜெபித்தது போல, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தது போல, திருத்துதர் பணிகளில் ஸ்தேஃபான் ஜெபித்தது போல 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்தில் இவர்கள் மீது பழி சுமத்தாதையும் இவர்களை மன்னியும் என்று ஜெபித்தது போல பிறரை மன்னிக்க வரம் கேட்போம். செயலில் மன்னிப்பை காண்பிக்க, அவர்களது குறைகளை மன்னித்து நபர்களை அன்பு செய்ய, திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்துவோம். ஆனால் நபர்களை வெறுக்காமல் இருக்க வரம் கேட்போம். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் புரிந்து கொள்ள வைப்போம். ஆனால் அவர்களை வெறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வரம் கேட்டு மன்னிக்க வரம் கேட்டு ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த 3வது 10 மணியில் கை குழந்தைகள் முதல் இளையோராக பல்வேறு நிலையில் இருக்கிற நம் திருமணமானவரை எல்லா குழந்தைகளையும், நம்முடைய குழந்தைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லா குழந்தைகளுக்கும் உடலுள்ள ஆன்ம நலம் கிடைக்க, தேர்வுக்கு படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வுகள் எழுத, இளையோர் நல்ல வேலை வாய்ப்பையும் நன்னெறியிலும் விசுவாசத்திலும் வளர, திருமணத்திற்காக தயாரெடுக்கிறவர்கள் அந்த திருமணத்திற்கான நல்ல தடைகளையும் நீங்கி நல்ல திருமண வாழ்வு அமைய, குழந்தை செல்வம் என்று நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இறைவார்த்தையில் விசுவாசத்தில் ஆவிக்குரிய வாழ்வில் வாழ வளர, நிலைவாழ்வை சொந்தமாக்க நம் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வலதுபுறம் உள்ளவர்கள் குரல் எழுப்பி சொல்லி ஜெபியுங்கள். அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 இந்த 4வது 10 மணியில நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். தனிப்பட்ட கருத்துக்கள், அத்தோடு இந்த அருளாலயத்தில் இன்று வரை இங்கு வந்து ஜெபிக்கிற எல்லா நபர்களுடைய வேண்டுதல்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரது நம்பிக்கையில் வளர, அவரிடம் வந்து தினமும் ஜெபிக்கிற, பல்வேறு வேதனைகளோடு கடந்து வருகிற, இதோ மனிதரின் நம்மளுடைய சிந்தனைகளுக்கு அப்பால் நம்ம சிந்தித்தால் இதற்கு தீர்வே இல்லை என்ற நிலையிலும் கூட ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து பல்வேறு ஜபக்கருத்துக்களோடு இங்கு இதுவரை வந்திருக்கிற எல்லா நபர்களையும் ஒப்பு கொடுத்து, நம் விண்ணப்பங்கள் மட்டுமல்ல, இந்த ஆலயத்தில் இந்த இடத்தில் வந்து இதுவரை ஜெபித்த எல்லா நபர்களையும் ஒப்பு கொடுத்து எல்லா விண்ணப்பங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இடதுபுறம் உள்ளவர்கள் குரல் எழுப்பி ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உழந்தால் படியிடுவோம். இந்த இறுதி 10 மணியில் நம்மை முழுமையாக இந்த அருளாலயத்தை, இந்த ஆண்டு இல்லத்தை ஒப்புக் கொடுப்போம். கடந்த 31 ஆண்டுகள் இறைவன் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு விதத்திலும் தேவைகளிலும் உடனிருந்து வழி நடத்தினார். ஆண்டவரது வார்த்தையை அறிவிக்க இந்த இடத்தை இறைவன் ஏற்படுத்தியதற்கு நன்றி செலுத்துவோம். இந்நாள் வரை இந்த அருளாலயத்தில் உடன் உழைத்தவர்கள் அத்துணை பேரையும் ஒப்புக் கொடுத்து பாடல் பாடி நாம் இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அருளாலயத்தில் பணியாற்றிய எல்லா அருட்தந்தையர்களையும், இனி இங்க பணியாற்ற போகிற எல்லா அருட்தந்தையர்களையும் ஒப்புக் கொடுத்து இறை திருவிழா மட்டும் நடக்க வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா உபகாரிகளையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா பரிந்துரையாளர்களையும் அர்ப்பணிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தன்னார்வ தொண்டர்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இங்கு பணி செய்கிறவர்களை அர்ப்பணித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பாடல் பாடுகிற சகோதரர்களை அர்ப்பணித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நற்செய்தி பணியாளர்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அருளாலயத்தின் சமூக வலைதளத்தை அர்ப்பணித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
மீடியா மினிஸ்ட்ரி செய்கிறவர்களை அர்ப்பணிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இங்கு சுத்தம் செய்கிறவர்களை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இல்லத்தை, இந்த இல்லத்தில் இதுவரை கடந்து வந்த எல்லா நபர்களையும் இதோ ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்முடைய குடும்பம், தனிப்பட்ட தேவைகள், நமது பயணங்கள், நாம் இப்பொழுது சந்திக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் இரக்கத்தின் ஆண்டவரிடத்திலே, இரக்கமுள்ள ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீரே எங்களுக்கு அடைக்கலம், மீட்பு, உம்மிடம் தஞ்சம் புகுகிறோம் என்று சொல்லி முழுமையாக நம் வேண்டுதல்களை எல்லாம் அர்ப்பணித்து பாடுவோம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இல்லத்தை, அருளாலயத்தை, எதிர்காலத்தை, புதிதாக கடந்து வரப்போகிற எல்லா நபர்களை, பொறுப்பாளர்களை, அருட்தந்தையர்களை, நற்செய்தி பணியாளர்களை, இதனுடைய இந்த இல்லத்தின் எதிர்காலத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாடுவோம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கம் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி, எம்மை கருணை கண் நோக்கி, இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும், எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல், நாங்கள் துவந்து விடாமல் மிகுந்த மன உறுதியோடு, உம்முடைய சித்தத்திற்கு, எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தபசு காலம், மனமாற்றத்தின் காலம், புது வாழ்வை நாம் தொடங்க வேண்டிய காலம். காலையிலிருந்து நாம் பல வசனங்களை சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், மனமாற்றத்திற்கு அழைக்கிறார். மனம் திரும்பினால்தான் அவர் நம்மோடு நெருங்கி வருவார். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆகவே நம்முடைய மனமாற்றத்தை உணர்ந்து நாம் இப்பொழுது ஒரு பாடல் பாடி, என் ஜனமே மனம் திரும்பு என்ற பாடலை பாடி நம்முடைய முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் கேட்ட இந்த மனமாற்றத்தின் வசனங்களை எல்லாம் மனதிலே கொண்டு நாம் இன்னும் முன்னேறி செல்ல நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் வேத ஆதாரத்துடன் மனமாற்றத்தை பற்றி ஆண்டவரே சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிற போதோடு அதன் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் தியானித்து நல்ல தீர்மானம் செய்து ஆண்டவரே புது வாழ்வை தொடங்க நீர் கொடுக்கக்கூடிய அந்த அழைப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீங்க எசேக்கியேல் ஆகமத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஆண்டவரே கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே வேதம் வச்சிருக்கிறோம், கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? எசேக்கியேல் 33:11 வாசிங்க.
அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல. ஆனால் அத்தீயோர் தம் தீய வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழிகளில் நின்று திரும்புங்கள். இஸ்ராயேல் வீட்டாரே, திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆமாங்க, பாருங்க, உங்க சாவுங்கிறது உடல் சார்ந்த சாவு. ஆண்டவர் சொல்ல சாக வேண்டும் என்பது கடவுளை விட்டு பிரியறதா சாவு. ஆமாம், கடவுளை விட்டு, பாவத்தினால கடவுளை விட்டு பிரியறதா அது ஆன்மீக மரணம். அப்போ நாம் பாவத்தை விட்டுட்டு மீண்டும் ஆண்டவர்கிட்ட வர்றப்ப நாம் ஆண்டவரோட ஒன்று சேருகிறோம், உயிர் பேர்படுகிறது. ஆகவே இந்த தவசு காலத்தில் நாம் சிந்திச்சிருக்கிறோம், என்னென்ன பாவம், என்னென்ன குறைபாடுகள் எல்லாம் சிந்திச்சிருக்கிறோம். அவற்றுக்கெல்லாம் நம்ம மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு நாம் புது வாழ்வு தொடங்க போகிறோம். இயேசு நம்மை அழைக்கிறார், இருகரம் நீட்டி அழைக்கிறார். மகனே, இன்று நீ தீர்மானம் செய்து, இன்று நீ நல்ல தீர்மானத்தோடு மன்னிப்பு பெற்று என்னோடு ஒன்றாக சேர மாட்டாயா என்று இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, உங்க அழைப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனமாற வேண்டும், புது வாழ்வு பெற வேண்டும், நித்திய வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக ஒரே மகனை ஆண்டவரே கல்வாரியிலே பலியாக்கினீரே. அந்த அளவுக்கு எங்களை அன்பு கூறுகிறீரே, மீண்டும் மீண்டுமா எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் லூக்கா நற்செய்தி 15:17 பார்க்கிறபடி, அவன் அறிவு தெளிந்தவனாய் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். அப்பா, கடவுளுக்கு முன்பாகவும் உமக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று ஆண்டவரே தன்னுடைய மனமாற்றத்தை காட்டினதாக பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் அப்படியே முடிவு செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். தந்தையே, உமது இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம், உமது சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உமது அழைப்புக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், நிரப்பும், பயன்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிடம் தந்தையோடு இணைந்து நாம் இப்பொழுது ஒரு அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். நாம் கேட்ட இறை வார்த்தைகள் இந்த மனமாற்றத்தில் நிலைத்திருக்கின்ற வரத்திற்காக ஜெபிக்கின்ற நிமிடம். ஆவியானவர்கள் துணையினால் மட்டும்தான் ஆண்டவரிடம் திரும்பி வர முடியும். ஆவியானவருடைய தூண்டுதனால் மட்டும்தான் பாவத்தை விட்டு விலக முடியும் என்பதை எல்லாம் நாம் தியானித்தோம். அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிற நிமிடம். ஒரு நிமிடம் கரங்களை எடுத்து நமது சிரசின் மீது வைத்துக் கொள்வோம். தந்தையோடு இணைந்து நாம் துதித்து ஜெபிக்கிற பொழுது நம் அனைவரும் ஒரு புதிய ஆற்றல் பெற்றவர்களாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர். கழுகை போல் பறப்பர், அவர்கள் சோர்வடையார். ஓடுவர், அவர்கள் களைப்படையார். நடப்பர், சோர்ந்து போக மாட்டார் என்ற இறைவார்த்தையின் அடிப்படையில் இதோ ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளையாக இதோ என்றும் இயேசுவோடு இணைந்து பயணிக்க வரம் கேட்டு நம்மை ஒப்பு கொடுத்து துதிப்போம். ஹல்லேலூயா, 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 இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்துதி. அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா, இயேசுவே உமது வல்லமையால் நிரப்பும். தோ உள்ளம் தலை முதல் உச்சகால் வரை எல்லா நிலைகளிலும் எங்கள் நோய் நொடிகளிலிருந்து விடுதலையை தாரும். அபிஷேகத்தால் நிரப்பும், திருரத்தத்தால் எங்களை கழுவும், பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். உமது வல்லமை எங்களை ஆட்கொள்வதாக.
தாகத்தோடு துதிப்போமா. இதோ நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமா. நம் கண்களை, நம் காதுகளை, நம் எண்ணங்களை, உடலை, ஆன்மாவை, இதோ நம் உடல் ஒவ்வொரு உறுப்புகளை ஆண்டவருடைய இதோ ரத்தத்தினால் கழுவப்பட, இதோ அவரது காயங்கள் நாம் சுகம் பெறுவதற்கு, இதோ அவருடைய ரத்தம் நமதை தூய்மைப்படுத்துவதற்கு, மீட்பை தருவதற்கு என்பது துதிப்போம். சுவே நன்றி இயேசுவே ஸ்துதி. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா 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 உம் வல்லமையை ஊற்றுமையா 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 உம் வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். Praise the Lord. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகள் தங்கள் கரங்களில் எந்திருக்கிற இந்த பக்தி பொருட்களையும் அன்பு காணிக்கையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நீர் ஆரோனின் காணிக்கையை, இதோ ஆபேலின் காணிக்கையை நீர் ஆசீர்வதித்தது போல, அது மிகப்பெரிய அவர் நல்ல உள்ளத்தில் முழுமையாக தன்னுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்களோடு கொடுத்தான் என்று, நல்லதை இறைவனுக்கு கொடுத்தான் என்று நீர் போற்றி புகழ்ந்தது போல, இதோ இந்த பிள்ளைகளும் வறுமையிலும், இதோ பல்வேறு சோதனைகளிலும் பிரச்சனைகள் நடுவே ஆண்டவரே உமது ஆலயத்திற்கும் உமது நற்செய்திக்கென கரங்களில் ஏந்திருக்கிற அன்பு காணிக்கைகளையும் இதோ பக்தி பொருட்களையும் நீர் ஆசீர்வதியும், உமது உடனிருப்பை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, நீர் என்றும் இவர்களோடு தங்கி இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் போகின்ற இடங்கள், இவர்கள் கடந்து செல்கின்ற நபர்கள், சந்திக்கின்ற நபர்கள், இவர்கள் ஜெப வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவரே கேட்கப்படுவதாக. இந்த ஜெபங்களை எல்லாம், இந்த பக்தி பொருட்களை எல்லாம் ஆண்டவரே உமது வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் இவற்றை ஆசீர்வதித்து இதோ பன்மடங்கு இது ஆசீராக இவர்கள் வாழ்வில் நிரம்புவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. அதிசயம்